சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணை வந்த பிறகு அது ஒரு மேஜர் செட்பேக் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட் என்பதால் என்னுடைய ஒரு கருத்து. சிவா, இப்போ வந்து இதுல விஜயோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு. அவர் எப்ப வந்து வெளியில வருவாரு? அவருடைய மூவ்மெண்ட் இதுல என்னவா இருக்கும்? இப்ப சிபிஐ ஒண்ணு செஞ்சிருச்சு. போலீஸ்காரங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ அலோகேட் பண்ணிட்டாங்க. விஜய் இப்ப வந்து அடுத்து என்ன செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆரம்பமே நலர்களாக, இடையூறுகளாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டிய சின்ன கட்சி சோதனை காலத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 41 பேர் மரணத்தினால் அதையெல்லாம் இந்த 10 நாளா 15 நாள் ரஃப்லி 20 டேஸ் ஆயிடுத்து. இப்ப பாருங்க, அந்த இவருடைய ஆட்டிடியூட், விஜய் ரொம்ப ஸ்லோ அப்ரோச் பண்ணிருக்காரு, ஸ்டெடி அப்ரோச் பண்றாரு, காமா இருக்காரு. அவர் வந்து இதை பொலிட்டிக்கலா கொண்டு போல. வேற ஏதாவது அரசியல்வாதியா இருந்தாலும் மத்த நாளே டாய் பூ டாட் புட் டாட் புட் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தனக்குத்தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு ஒரு அட்வைசர் யாருமே இல்லைங்க, ஒரு பாலிட்டிஷியன் கிடையாது. அவரோடு கூட ஏடிஎம்கேல இருந்தோ, டிஎம்கேல இருந்தோ, காங்கிரஸ்ல இருந்தோ, பாஜக இருந்தோ, இல்ல போனா விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா போயிருக்காரு தவிர ஒரு ஆதவ அர்ஜுனாவும் இஸ் நாட் a tested politician.